வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. விடியற் காலை முதல் விரதமிருந்து மாலையில் இப்தார் என்னும் நோன்பு திறக்கப்படுகின்றது. மத நல்லிணக்க அடிப்படையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இப்தார் என்னும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அளித்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த அசைவ விருந்திலும் அனைவரும் பங்கேற்று விருந்து உண்டனர். விருந்தில் வேலூர் மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, வஞ்சர மீன் ஃப்ரை, குல்ஃபி, பழச்சாறு என 18 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது. அவர்களுடைய அல்லாஹ் சொர்க்க காமராஜ் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட முதியோர், விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான அடையாள அட்டையை வழங்கும் நிகழ்ச்சியை முகாமாக நடத்தினார். இதில் 150க்கும் மேற்பட்ட முதியோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாம் விழாவில் காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் டாக்டர் கோகுலக்கண்ணன் மற்றும் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கடனை அடைக்க ஜான்குமார் அட்டகாச ஐடியா, யோசனையை கேட்க முன்வருமா அரசு? புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடைசி நாளான இன்று காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் பேசியதாவது: புதுச்சேரி முதல்வரும் சபாநாயகரும் இதயா கல்லூரி சென்றபொழுது புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த துபி அடிகளார் குறித்து பெருமையாக பேசினார்கள். அவருக்கு அரசு விழா எடுக்கும், சிலை அமைக்கும் என்றும் சொன்னார்கள். அதை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நமது முதல்வரை பாஜக மகான் போல பார்க்கிறது. சித்தரை போல அவர் புதுச்சேரியை காக்கின்றார். அவருடைய ஆட்சியில் இன்று முதியோர்களுக்கு கொடுக்கப்படும் உதவித்தொகையை அதிகரிக்க நான் ஒரு யோசனை சொல்கின்றேன். பிரதமர் மோடியை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி பேசிவிட்டால் போதும், அது நடந்துவிடும். புதுச்சேரிக்கான கடன்களை தள்ளுபடி செய்ய பிரதமரை சந்தித்து முதல்வர் கேட்க வேண்டும். அது மட்டும் நடந்துவிட்டால் ஆண்டுக்கு 1600 கோடி ரூபாய் கடனுக்கு செலுத்தும் வட்டியை முதியோர்களின் உதவித்தொகையை உயர்த்த கொடுக்கலாம். சுமார் 8500 முதல் 10,000 வரை முதியோர்களுக்கு அரசால் முதியோர் உதவித்தொகை கொடுக்க முடியும் என்று ஜான்குமார் எம்எல்ஏ பேசினார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளஞ்சந்தை கிராமத்தில் அனைவருக்கும் ரீகன் ஜான்குமார் அவர்களால் மார்டின் ஃபவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் அஞ்சப்புலி மற்றும் கல்பனா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். ஊர் பொதுமக்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கிய ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் உட்பட 33 எம்எல்ஏக்களுக்கு தனது தோட்டத்தில் விளைவித்து 20 கிலோ எடை உள்ள தலா 2 பலாப்பழத்தை பரிசாக அளித்த பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் வாகனத்தில் இருந்து இறங்கிய பலாப்பழத்தினை எம்எல்ஏக்களின் உதவியாளர்கள் மகிழ்ச்சியுடன் தூக்கி சென்றனர். இதனால் சட்டசபை வளாகம் முழுவதும் பலாப்பழமாக காட்சியளித்தது. முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ரமலான் நோன்பு விரதமிருந்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் அரியங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ள பள்ளி வாசலின் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திராவிட முன்னேற்றக் கழக இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன், முருங்கப்பாக்கம் கோவில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், வாக்குவாரி அதிகாரி இஸ்மாயில், ஜஃபார், ரஜனு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு
தொழுகையில் பங்கெடுத்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி வாசலின் தலைவர் அப்துல் பஷீர், பொருளாளர் ஜாகிர் ஹுசேன், இமாம் பிலால், செயற்குழு உறுப்பினர்கள் சமது, சமீர், ஜபருல்லா, ஜாகிர், அப்துல்லா, மைதீன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டு காலமாக போராடியும் இலவச மனைப்பட்டா வழங்காத அதிகாரிகளை கண்டித்து அரசு அலுவலகங்களில் குடியேறும் போராட்டம் நடத்தப் போவதாக 7 கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதி எல்லைக்குட்பட்ட திருக்காஞ்சி, பங்கூர், உருவையாறு, அரியூர், கீழ் சாத்தமங்கலம் மற்றும் பெருங்குளூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் இலவச மனைப்பட்டா வேண்டி கடந்த 20 ஆண்டு காலமாக போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் நடவடிக்கையின் பேரில் நிலம் ஆர்ஜிதம் செய்ய அறிவிக்கையும் வெளியிடப்பட்டது. ஆனால் பல வருடங்கள் கடந்தும் இதுவரை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்று திரண்டு கிராம மக்கள் நில அளவைகள் துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் காலம் கடத்தாமல் உடனடியாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்த கிராம மக்கள் உடனடியாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனுக்களையும் அளித்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறும்பொழுது, கடந்த 20 ஆண்டு காலமாக இலவச மனைப்பட்டா வழங்காமல் ஆதி திராவிட மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளோம். எனவே உடனடியாக காலம் கடத்தாமல் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டமாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலகங்களில் குடியேறும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 34ஆம் ஆண்டு விழா. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 34ஆம் ஆண்டு விழா பள்ளியின் வெள்ளி விழா கட்டிடம் லில்லி ரெஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை அரசின் கல்வி செயலர் ஜவஹர், பள்ளி முன்னாள் மாணவரும் பொறியாளருமான கிருஷ்ண சந்தர், பள்ளியின் ஆலோசனை குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளையம் புனித அந்திரேயா தேவாலய பங்கு தந்தையுமான ஜோசப் பால் ஆகியோரும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கடந்த கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற் கேடயமும் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 47 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கி வாழ்த்து பேசினர். மேலும் பள்ளிக்கு விடுப்பெடுக்காமல் தொடர்ந்து வருகை தந்த 5 ஆண்டுகள் முதல் 9 ஆண்டுகள் வரை வருகை தந்து 18 மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் 9 ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த 3 12ஆம் வகுப்பு மாணவர்களான ஷெர்வின், ஜோஷ்வா, ரேஷ்மா, யோகிதா ஆகியோருக்கு கேடயமும் வழங்கி கௌரவித்தனர். மேலும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். இந்த கல்வியாண்டில் சிறந்த மாணவர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களான ஆரம்ப பள்ளி பிரிவில் 5ஆம் வகுப்பை சேர்ந்த கிறிஸ்டினா ஆலிவ், உயர்நிலைப் பள்ளி பிரிவில் 10ஆம் வகுப்பை சேர்ந்த பிரியன், மேல்நிலைப் பள்ளி பிரிவில் 12ஆம் வகுப்பை சேர்ந்த விஜயமித்ரன் மற்றும் தனிஷா பிரின்சி இக்கல்வியாண்டில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் 12ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவு மாணவி ஷன்ஜீவினி, 12ஆம் வகுப்பு கணினி பிரிவு மாணவர் சர்வேஸ்வர், 12ஆம் வகுப்பு வணிகவியல் பிரிவு மாணவன் கைலாஷ், விளையாட்டு பிரிவில் முதலிடம் பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தர்ஷினி, ஸ்ரீ ஜேஷ்வா, வினாடி வினா போட்டியில் சிறப்பிடம் பெற்ற 12ஆம் வகுப்பை சேர்ந்த அரவிந்த் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த 2 ஆசிரியைகள் ரஜனா, கார்மேல், தனலட்சுமி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் தாளாளர் ரெஜிஸ் பெட்ரிக் இக்கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜீதா பெட்ரிக், பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் லோகரஞ்சன், முகிலன், ஸ்ருதி, ஸ்ரீஜா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். 12ஆம் வகுப்பு மாணவன் விஜயமித்ரன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா தலைமையில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட நாராயணதாஸ் வீதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பரத். இவர் ஒரு வாரத்திற்கு முன்னர் தனது பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த ரூபாய் 25,000 மதிப்புடைய தனது விலை உயர்ந்த புதிய சைக்கிளில்
நேற்று முன்தினம் மதியம் 3:45 மணியளவில் அருகில் உள்ள கடைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம பெண் ஒருவர் வீட்டிற்குள் இருந்த மாணவனை அழைத்து தனது கையில் கொண்டு வந்த மணி பர்ஸ் அருகில் உள்ள கடை அருகே தவறிவிட்டது. யாரேனும் எடுத்து விடுவார்கள், சைக்கிளை தந்தால் உடனே சென்று எடுத்து வந்து சைக்கிளை திரும்ப கொடுக்கின்றேன் என உதவி கேட்பது போல் நூதனமாக நாடகமாடியுள்ளார். மாணவன் பரத் அவசரம் என உதவி கேட்கிறார் என நம்பி சைக்கிளை கொடுத்து அனுப்பியுள்ளார். ஆனால் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த பெண் நீண்ட நேரமாகியும் திரும்ப வரவில்லை. மாணவனும் சைக்கிள் வரும் என எதிர்பார்த்து வாசலிலேயே காத்திருந்த நிலையில் சைக்கிளை எடுத்து சென்ற பெண் திரும்ப வராததால் சைக்கிள் திருடப்பட்டதை அறிந்த மாணவன் பரத்தின் பெற்றோர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு சைக்கிளை திருடிச் சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் கோட்டைமேட்டை சேர்ந்த பிரகாஷ் ராஜ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றார். இவர் கடந்த 11ஆம் தேதி அரியங்குப்பம் டோல்கேட் அருகே உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு வெளியே வந்தபொழுது 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனது கணவர் மருத்துவமனையில் உள்ளதாகவும் தனக்கு மது அருந்து பழக்கம் இருப்பதால் மது வாங்கி கொடுத்தால் நாம் உல்லாசமாக இருக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியதை அடுத்து பிரகாஷ் ராஜ் மதுபானம் வாங்கி கொண்டு அந்த பெண்ணுடன் உருளையன்பேட்டை JVS நகரில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு சென்று அறை எடுத்து அங்கு இருவரும் மது அருந்தி உல்லாசமாக இருந்துள்ளனர். இதில் பிரகாஷ் ராஜ் மது போதையில் மயங்கிய நிலையில் அடையாளம் தெரியாத பெண் அவர் அணிந்திருந்த செயின், பிரேஸ்லெட், மோதிரம் உள்ளிட்ட 5 சவரன் நகை மற்றும் ஐபோனை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து பிரகாஷ் ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனியார் விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் ஜெயகொண்டம் ஆண்டிமடம் தாலுகா சிலம்பூரை சேர்ந்த பாஞ்சல் என்கின்ற கலையரசி என்பதும் இவர் இதேபோல் ஆண்களிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்து பணம், நகைகளை பறித்து சென்று அதனை விற்று ஜெயங்கொண்டத்தில் புதிதாக வீடு கட்டி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த பாஞ்சாலியை போலீசார் கைது செய்தனர். மேலும் பிரகாஷ் ராஜிடமிருந்து பறித்த நகை மற்றும் போனை வரும் வழியிலேயே விற்று அந்த பணத்தையும் அவர் வீடு கட்ட கல், மணல் வாங்கியது தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தவளக்குப்பம் அருகே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகளுக்கு 41 வயதுடைய தந்தை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தார். புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணை நடந்து வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். இறுதிக்கட்ட விசாரணை முடிவடைந்து இவ்வழக்கில் நீதிபதி தீர்ப்பளித்தார். அதில் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்காக தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். போக்சோ வழக்கில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.